பாண்டியர்களின் வரலாறு பற்றி சொல்ற கேளுங்க. இந்த உலகம் இன்னும் சரித்திரம் எழுத ஆரம்பிக்காத காலம். இந்த மண்ணில் ஒரு பேரரசு எழுந்தது. அது ஆயுதத்தால் அல்ல, அறத்தால் ஆட்சி செய்த பேரரசு. அவர்கள்தான் பாண்டியர்கள். கடல் இவர்களுக்கு செல்வம் கொடுத்தது. முத்துக்கள் இவர்களின் அடையாளம். அதனால்தான் உலகம் இவர்களை அழைத்தது லேண்ட் ஆஃப் பேர்ல்ஸ், பாண்டியா கிங்டம். இந்திய கடலை தாண்டி ரோமப் பேரரசு வரை பாண்டியர்களின் புகழ் சென்றது. ஒரு தமிழ் அரசன், உலக வர்த்தகத்தின் மையம், வரலாறு மறக்காத ஒரு பெயர், நெடுஞ்செழியன். ஒரே போரில் பல அரசர்களை வீழ்த்தியவன். ஆனால் வெற்றிக்குப் பிறகும் அவன் சொன்னது ஒன்றுதான்: அறம் தோற்கக்கூடாது. ஒரு பெண் அழுதாள். அவள் கையில் ஒரு காப்பு. குற்றவாளி அரசனின் மகனே என்றாலும் நீதியை மட்டுமே தேர்ந்தெடுத்தது பாண்டிய அரச குடும்பம். தமிழ் பேசப்பட்டது இல்லை, தமிழ் ஆட்சி செய்தது. கவிஞர்கள் போற்றப்பட்டார்கள். சங்கத் தமிழ் வளர்ந்தது. பாண்டிய அரண்மனையில். பாண்டியர்கள் மண்ணின் அரசர்கள் மட்டுமல்ல, கடலின் அரசர்கள். அவர்களின் கப்பல்கள் திசை தெரியாத கடலையும் ஆட்சி செய்தது. காலம் மாறியது. அரியணைகள் விழுந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அழியவில்லை: அறம், தமிழ், பெருமை. பாண்டியர்கள் தோற்கவில்லை. கொடி பறக்குதடா, செத்து இடி இடிக்குதடா,